எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிட்னி மருத்துவர் டாக்டர் வாத்சல்யன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கிட்னி நோய்கள் யார் யாருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, அதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் யார் யாருக்கு அதிகமாக இருக்குங்கிறத பார்த்துடலாம். முதல்ல எல்லாருக்குமே தெரிஞ்சது மாதிரி சுகர், டயபெட்டிஸ் மெலிட்டஸ் தான் கிட்னி பிரச்சனை வர்றதுக்கு முக்கியமான காரணம். ஸோ சுகர் இருக்க எல்லாருமே கிட்னி பிரச்சனை இருக்காங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணியே ஆகணும். ஸோ இது போக வேறு என்ன நோய்களில் வரலான்னா, ப்ரெஷர், பிபினாலேயும் கிட்னி பிரச்சனை வரலாம். உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா சுகர்னாலேயும் பிபினாலேயும் தான் 50% நிரந்தர கிட்னி பிரச்சனைகள் வருது. இது போக ஏற்கனவே குடும்பத்துக்குள்ளே கிட்னி பிரச்சனை வந்தவங்க, அதாவது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் சிகேடி இருந்தாலோ அவங்களுக்கும் கிட்னி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி முன்னாடி தற்காலிக கிட்னி பிரச்சனை, ஏதோ ஒரு காரணத்தினால தற்காலிக கிட்னி பிரச்சனை வந்தவங்களுக்கும் பிற்காலத்தில் நிரந்தர கிட்னி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி யூரின்ல புரத கசிவு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, யூரின்ல ஆல்புமின் அளவு 2+ மேலே இருந்தாலும் கிட்னி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். கிட்னியில் ஸ்ட்ரக்சரல் அப்னார்மாலிட்டிஸ்னு சொல்லக்கூடிய நீர்க்கட்டிகள் ரொம்ப நிறைய இருந்தாலோ, அடிக்கடி கிட்னியில் கிருமி தாக்கம் வந்தாலோ, அடிக்கடி கிட்னியில் கல்லடைப்பு வருது, இந்த மாதிரி கண்டிஷன்லேயும் கிட்னி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏற்கனவே இதே பிரச்சனை வரவங்களுக்கும் கிட்னி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். நம்ம நாட்டில் இன்னும் முக்கியமாக 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம போடக்கூடிய வலி மாத்திரைகள், வலி ஊசிகள். அளவுக்கு அதிகமாக வலி மாத்திரைகளோ வலி ஊசிகளோ போடும்போது கிட்னி பிரச்சனைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். CKD-U அப்படின்னு இப்போ ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது வெயிலே வேலை செய்கிறவங்களுக்கு கிட்னி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ CKD-U யாருக்கு வரலான்னா, செங்கல் சூளை அந்த இடத்துல வேலை செய்கிறவங்க, ஹைவேஸில் வேலை செய்கிறவங்க, அதாவது நிழலில் வேலை செய்யாமல் ரொம்ப நேரம் வெயிலே இருந்து தண்ணி கம்மியாக குடிக்கிறவங்களுக்கு சில பேருக்கு கிட்னி பிரச்சனை அதிகமாக வரதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு CKD-U அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. தேங்க்யூ.